நல்ல பிஞ்சு கருதை வாங்கி நீங்கள் தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த சோளக்கருதோட நீங்கள் 2 வரமிளகா, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இதை இட்லி மாவோட நீங்கள் கலந்துட்டு அடையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா கலக்கிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. பெருங்காயம் போட்டு நல்லா கலந்துக்குங்க. இந்த அடை சூப்பராக இருக்கும். சூப்பரான சோள அடை ரெடி. சோள அடையும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும்.